தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுளின் பெரிதான கிருபையினாலே இந்த புதிய நாளிலே சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்னும் கர்த்தர் கிதியோனை பார்த்து, இன்னும் இருக்கிற ஜனங்கள் அதிகமானவர்கள், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே உனக்கென்று அவர்களை பரிசிப்பேன். உன்னோடு வரலாம் என்று நான் குறிக்கிறவன் எவனோ அவன் உன்னோடு வர வேண்டும் என்று சொல்கிறார். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து ஒருவராக இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபைக்கு தலைவர். அவர் உடல், நாம் அவருடைய அவயங்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு அழகாக போற்றுகிறது, சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ளாக இருக்கிற பிரிவினைகள், நான் இந்த இனம், நான் அந்த இனம், நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பதவியிலே உயர்ந்தவன், என்னுடைய ஆட்சிதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற அந்த நிலையெல்லாம் இறை மக்களிடம், இறை ஜனங்களிடம் வேண்டுவதில்லை, வர வேண்டியதில்லை என்கின்ற ஒரு ஆழமான ஆவிக்குரிய அழுத்தத்தை தான் இந்த 4வது வசனத்தில் பார்க்கிறோம். உனக்கென்று அங்கே அவர்களை உனக்கென்று பரிசிப்பேன். கிதியோன் இஸ்ரவேல் மக்களை அழைத்து வரும்போது மீதியானை மேற்கொள்ள அவர்களை தயார்படுத்துகிற ஆண்டவரை பார்க்கிறோம். யெகோவா தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவன். நீ மீதம் இருக்கிற ஜனங்களை பாதி பேர் கடந்து போய்விட்டார்கள், மீதி இருந்தவர்கள் 16,000 பேர் என்று 3வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் மீதம் இருக்கிற இந்த 16,000 பேரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தண்ணீர்களிலே கொண்டு போய் இறக்கு, அங்கே யாரை நான் குறிக்கிறோனோ அவன் உன்னோடு வரலாம். இன்றைக்கு ஒரு திருச்சபையை குறித்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த திருச்சபை ஆலயம் அருகில்தான் மக்கள் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்தில் அந்த ஆத்துமாக்களை எல்லாம் எஸ்பரிசம் செய்து, பிரெயின் வாஷ் செய்து என்ன செய்கின்றார்? அவர்கள் கட்டிய அத்துணை சொந்த வீடுகளையும் மனைகளையும் விட்டுவிட்டு அவர்கள் அனைவரும் தன்னுடைய சபைக்கு அருகிலே இடங்கள் மீண்டும் வாங்கும்படியாக, அதை கட்டும்படியாக, அந்த கட்டுகின்ற பொறுப்பை தன்னுடைய சபையில் இருக்கிற ஒரு உறவுக்காரருக்கு வழங்கும்படியாக அவர் செய்தார். இதனால் இங்கு இருந்தவர்கள் எங்கு என்று சொல்லி முகவரி தேடி வந்து பார்க்கும்போது அங்கே அவர்கள் இல்லை. காரணம் என்ன? இங்கே இருக்கிற திருச்சபையை விட்டு அவர்கள், அந்த ஊழியக்காரர், நான் திருச்சபை எந்த இடத்துல இருக்கிறேனோ, ஆலயம் எங்கு இருக்குதோ அங்குதான் நீங்கள் அருகில் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 20 குடும்பங்களை, நல்ல வெல் டு டூ ஃபேமிலி, நன்றாக வேலை செய்கின்ற அரசு உத்தியோகத்தில் இருக்கின்ற குடும்பங்களை அழைத்து சென்றார். அவர்கள் உறவுகளை விட்டு விட்டார்கள், பணி செய்கின்ற இடங்களை விட்டு விட்டார்கள், பழகிய நண்பர்களை விட்டு விட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு வர வேண்டும் என்கின்ற நபர்கள் யார் என்பதை நான் பரீட்சிப்பேன் என்கின்றார். இன்றைக்கு ஒருவேளை நான் தனியாக இருக்கிறேன், என்னோடு இருந்தவர்களெல்லாம் என்னை பிரிந்து விட்டார்கள், என் சபையில் இருந்தவர்களெல்லாம் அவர்கள் பிரிக்கப்பட்டு விட்டார்கள் என்று கதறுகிற நம்முடைய வாழ்க்கையில், வேதனைப்படுகிற வாழ்க்கையில், இஸ்ரவேலின் கடவுள் இன்றைக்கு என்னோடு இருக்கிற ஜனங்களை பரிட்சிப்பிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய குருசேகரங்களிலே, நம்முடைய சபை மக்களுடைய இல்லங்களிலே அநேக வியாதிகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், வேதனைகள் இவைகளெல்லாம் நிகழ்வதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய பரீட்சை. நீ இந்த சபையிலே, இந்த ஊழியக்காரரிடத்திலே நீ விசுவாசமாக, உண்மையாக, நம்பிக்கையோடு இருக்கிறாயா? இல்லை ஆளுக்கு ஏற்றபடி பேசி, நபர்களுக்கு ஏற்றபடி உன்னுடைய நடத்தைகளை மாற்றிக்கொண்டு, பொய்யையும் புரட்டையும் தவறாக சொல்லிக்கொண்டு, உன்னுடைய வேலையை மாத்திரம் விட்டுவிட்டு பிற வேலைகள் எல்லாவற்றையும் செய்வது, கடவுளுடைய திருப்பணிக்கு நீ உதவியாக இருக்க வேண்டிய மனிதன் இன்றைக்கு கடவுளுடைய திருப்பணியை குறை சொல்கிற மனிதனாக மாறிவிட்டாயே. ஏன் கடவுளுடைய பணியாளர்களை குறை சொல்கிற மனிதனாக மாறிவிட்டாயே? ஏன்? ஆண்டவர் விரும்பவில்லை, வெறுக்கிறார், 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 வெறுக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், கிதியோனை, உன்னோடு வருகிறவர்கள் யார் என்று நான் குறித்து கொடுப்பேன். ஒருவேளை என்னோடு இருக்கிறவர்கள், இன்றை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, என்னுடைய அலுவலகத்தில், என்னுடைய பணியில், என்னுடைய ஊழியத்தில் என்னோடு இருக்கிறவர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறவர்களெல்லாம் என்னுடையவர்கள் அல்ல. அவர்கள் எனக்கு தூரமானவர்கள்.
அவர் நிச்சயமாக என்னோடு வரமாட்டார்கள் என்ற நம்பிக்கையை கடவுள் கொண்டவராக அங்கே அவர்களை சோதிப்பதாக அறிவிக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலும் கூட நாம் பல நேரங்களில் நம்முடைய குருசேகரங்களில் நம்முடைய ஊழியர்கள் நம்மை தேடி வந்து இல்லை என்றால் நாம் தேடி சென்று அந்த ஆலயத்துக்கு நான் உறுப்பினராக நான் மாறுகிறேன், நான் திருமுழுக்கு எடுக்கிறேன் என்று கேட்கும்போது அதற்கு தடைகள் ஒரு காரணம் என்ன? கடவுள் உன்னை அழைத்து வந்த நோக்கம், நீ இந்த ஊழியத்தோடும் இந்த ஊழியக்காரரோடும் இறுதி வரை இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை பரீட்சிப்பதற்காகத்தான் உன்னை அழைத்து வந்தேன் என்று சொல்கிறார். இங்கே கிதியோன் அழைத்து வந்த அந்த 16,000 பேரில் நான் குறித்து கொடுக்கிறவர்கள் தான் உன்னோடு வருவார்கள். இன்றைக்கு ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், மற்ற மனிதர்களாக இருக்கட்டும், கடவுள் குறித்து கொடுக்கிற அந்த நபர்கள்தான் உன் தோழரும், உன் நண்பரும், உன் சகோதரரும், உன்னுடைய தாய் தகப்பனுமாக இருக்கிறார், உன்னுடைய ஆவிக்குரிய ஊழியக்காரனுமாக இருக்கிறார். ஆகவே அவர் குறித்து கொடுக்காத இன்றைக்கு உங்கள் இல்லங்களை தேடி வருவது எதற்காக? ஊழியர்கள் பணத்துக்காக அல்ல, உங்கள் மீது பரிவு கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்ய வேண்டும், செபிக்க வேண்டும் என்ற ஆழமான எண்ணத்தோடு வருகிறார்கள். ஆகவே சோர்ந்து போய்விடாதீர்கள். இந்த புதிய நாளை கடவுள் கரத்திலே நாம், ஆண்டவரே, நாங்கள் யாரோடு இருக்க ஆசைப்படுகிறீர் நீர் என்று கடவுளிடத்தில் கேட்போம். இல்லை, கடவுள் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நினைத்திருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளும் துன்பங்களும் சஞ்சலங்களும் வரும். அவர் நினைக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு சோதனைகள் வராது. நிறைய பணம் காசு வரும், நிறைய புகழ் வரும், ஆனால் அவைகளெல்லாம் நிரந்தரமாக இருக்காது. ஆனால் கடவுள் யாரை நினைக்கவில்லையோ அந்த சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் கொள்ளுகிற மக்களுக்கு நிச்சயமாகவே அவர் நிறைவான நித்தியமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் புதிய நாளை நாங்கள் கண்டு நீர் எங்களை நேசிக்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்